ஜெம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். காசாவில் வந்து இன்னுமே போர் நிறுத்தம் அறிவிச்சிட்டாங்க. ஆனால் இன்னும் அங்கே போர் நடந்துட்டு தான் இருக்குது அப்படின்னு தான் எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா அதாவது இந்த போர் ஒப்பந்தம் வந்து நடக்கும் போதே தெரியும், அந்த இடத்துல வந்து போர் நிப்பாட்ட மாட்டாங்க, போர் தொடர்ந்து நடக்க தான் போகுது அப்படிங்கிறது தெரியும். ஏன்னா இஸ்ரேல் அதுக்குள்ளே எதுக்கு வராங்க, அந்த நாட்டுக்குள்ளே வந்து என்ன ஒரு நோக்கத்தோட வராங்க அப்படின்னு மெயினான நோக்கம் என்ன இருக்குது, ஆனால் உலகத்துக்கு சொல்கிற நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்த வந்து அவங்க எடுத்துக்கணும் அப்படிங்கிற நோக்கம் இருக்குது. இன்னும் அதான் வெளியே சொல்கிற நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹமாஸ் வந்து எங்கள் நாட்டை அடிச்சுட்டாங்க, அதனால வந்து நாங்கள் அவங்கள இது பண்ண போகிறோம், அவங்கள முழுமையாக நாங்கள் அழிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி வெளி உலகத்துக்கு வந்து சொல்கிறாங்க. ஆனால் உண்மையான ரீசன் இதுதான், அது எல்லாத்துக்குமே தெரியும். இப்போவுமே வந்து போர் ஒப்பந்தம் வந்து அறிவித்ததுக்கப்புறமே பணைய கைதிகளை மாற்றிக்கிட்டுக்கான அந்த வேலைகள்லாம் நடந்துகிட்ருக்கு. அதாவது இஸ்ரேல்லேருந்து பாலஸ்தீனுக்கு பணைய கைதிகள் பிடிச்சி வச்சுருக்கவங்களா இருக்கட்டும், இல்லை இறந்து போனவங்களுடைய உடல்களாக இருக்கட்டும், அதெல்லாமே மாற்றிட்டு வந்துட்டுருக்காங்க. இங்கேயும் காசாவில் இருக்கிற, அதாவது அவங்க வச்சிருக்கிற பணைய கைதிகளுடைய உடல்களையும் அங்கே அனுப்பிச்சிட்டு தான் இருக்காங்க. இருந்தாலும் இப்போது என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காசாவில் இருக்கக்கூடிய மக்களையும் சரி, இல்லை அங்கே இருக்கக்கூடிய ஹமாஸ் அமைப்பு அவங்களையும் சரி, இப்போ இஸ்ரேல் வந்து தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க. அதுவும் சும்மா நார்மலாக துப்பாக்கி சூடு மூலியமாக நடத்தாமல் மிகப்பெரிய தாக்குதலே நடத்திட்டு இருக்காங்க. ஏவுகணை மூலியமாகவும், இல்லை ட்ரோன் மூலியமாகவும், ராக்கெட் மூலியமாகவும் இந்த மாதிரி போய் சுட்டும் இந்த மாதிரி வந்து அங்கே தாக்குதல் நடந்துட்டு இருக்கு. இதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் எதுவும் பண்ணலை, அதாவது ஹமாஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒப்பந்தத்தை மீறி நடந்துக்கிறாங்க, அங்கே இருக்கக்கூடிய இராணுவ அதிகாரிகளை வந்து தாக்குறாங்க ஹமாஸ் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. போர் ஒப்பந்தத்தின்படி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போர் ஒப்பந்தம் சைன் போட்டதுக்கு அப்புறமா பாலஸ்தீனுக்குள்ளே வந்து இராணுவம் வந்து அதாவது இஸ்ரேல் இராணுவம் இருக்க மாட்டாங்க, அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வந்துடுவோம் அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. மற்ற நாடுகள் எல்லாமே சேர்ந்து தான் அவங்க தான் வந்து ஒரு டீம் மாதிரி ஃபார்ம் பண்ணி அதை வந்து இதுக்கப்புறம் காசா வந்து வளர்றதுக்கான விஷயங்கள்லாம் வந்து பாலஸ்தீன் வளர்றதுக்கான விஷயங்கள்லாம் பார்த்துப்பாங்க, அதுக்கான நிறுவனம் வந்து நாங்களே அமைப்போம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. ஆனால் இது உள்ளே இருக்கக்கூடிய இஸ்ரேல் ஆர்மிகளை வந்து, அதாவது இஸ்ரேல் இராணுவ படைகளை வந்து இவங்க வந்து தாக்குனாங்க அப்படின்னு சொல்லிட்டு பதிலுக்கு இப்போ தாக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு ஒரு என்ன சொல்கிறாங்க, அதாவது பாலஸ்தீனுக்குள்ளே இருக்கக்கூடியவங்களாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் மேலே வீணாக ஒரு குற்றத்தை சாட்டி அதாவது இவங்க அடிக்கிறாங்க, அதை வந்து எங்கள் மேலே ஒரு தப்பு சொல்லி நாங்கள் தான் காரணம், இப்போ நடக்கிற சண்டைக்கு வந்து நாங்கள் தான் காரணம் அப்படின்னு சொல்லி அவங்க எங்களை தாக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை இவங்க முன்வைக்கிறாங்க. அதாவது இஸ்ரேல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பணைய கைதிகள் வந்து இவங்க அனுப்புகிறாங்கல்ல, இறந்து போனவங்களும் அனுப்புகிறாங்கல்ல, இவங்க அனுப்புறது என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போனவங்களுடைய உடல் பாகங்களை அனுப்பிட்டு இப்போ அதாவது இவங்க பிடிச்சிருக்க பணைய கைதிகளை இப்போ கொடுத்த மாதிரி வந்து இவங்க கணக்கு காட்டுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இவங்க அனுப்பின அந்த உடல் பகுதிகளை ஆய்வு செஞ்சதில் வந்து தெரிஞ்சிருக்கு. ஸோ இதனால தான் வந்து நாங்கள் இவங்களை தாக்குதல் நடத்திட்டு இருக்கோம். இது மட்டும் ரீசன் இல்லை, இது மட்டும் இல்லாமல் நிறைய இடங்களில் வந்து எங்களுடைய இராணுவத்தில் இருக்கக்கூடியவங்களை வந்து ஹமாஸ் அமைப்பை சேர்ந்தவங்க வந்து தாக்குதல் நடத்துகிறாங்க, அடிக்கிறாங்க, இந்த மாதிரி துப்பாக்கி சூடு நடத்தியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து எங்ககிட்ட வந்து இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க, அவங்க வந்து தாக்குதல் பண்ணுறாங்க அப்படிங்கிற சொன்னாங்க. ஸோ அதுக்காக தான் நாங்கள் வந்து திரும்பி தாக்குதல் நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லி நெதன்யாகவும் சொல்லியிருக்காரு. அந்த இராணுவ தலைவர்கள் அவங்களுமே வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஆனால் உண்மையிலுமே அங்கே வந்து என்ன நடக்குது அப்படிங்கிறது தெரியல. இப்போ சரி, ஓகே, இப்போ இவங்களோ ஹமாஸ் வந்து இவங்களை அடிச்சுட்டாங்க, இவங்க வந்து இஸ்ரேல் ராணுவம் வந்து இவங்களை தாக்குறாங்க அப்படின்னு வந்து 2 பேருமே குற்றம் சாட்டு வைக்கிறாங்க. இப்போ இதில் இறந்தவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 22 பேர் இப்போ ரீசெண்டாக இறந்தவங்க, அதாவது இதுக்கு முன்னாடி இறந்துட்டு தான் இருந்தாங்க. இப்போ அந்த போர் நிறுத்தத்துக்கு அப்புறமும் நிறைய தாக்குதல் நடந்துட்டு தான் இருந்தது, நிறைய பில்டிங்ஸும் இப்போ உடைக்கப்பட்டுகிட்டே தான் இருந்தது, நிறைய பேர் வந்து தாக்குதல் நடத்திட்டே இருந்தாங்க, ஏவுகணை மூலியமாவோ ட்ரோன் மூலியமாவோ இஸ்ரேல் தாக்குதல் படுத்திகிட்டே தான் இருந்தாங்க. இப்போ ரீசெண்டாக கடைசியாக வந்த தகவல் படி இப்போ அங்கே வந்து 34 பேர் வந்து இறந்துருக்காங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இது அதாவது ஆரம்பத்துலேயும் ஒப்பந்தத்துக்கு முன்னாடி இதே தான் நடந்துட்டு இருந்துச்சு. அப்போ என்ன நல்லா வெளிப்படையாக வந்து தெரிஞ்சுட்டு இருந்துச்சு என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது. இப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ ஒப்பந்தத்துக்கு அப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க இப்படி தப்பு பண்ணிட்டாங்க அதனால நாங்கள் அடிக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஹமாஸை பிடிக்கிறேங்கிற பேரில் இப்போ அங்கே இருக்கிற மக்களை கொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த முழுமையாக அவங்களை வந்து கிளியர் பண்ணி இந்த இடத்த வந்து எடுத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு இப்போ இங்கே இது யாருமே இல்லைன்னா, இப்போ கொஞ்ச நாள் கழித்து இங்கே இருக்கிற எல்லா மக்களும் வந்து இல்லாமல் ஆயிட்டாங்க, அவங்கெல்லாம் ஓரளவுக்கு, அதாவது கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க, அவங்களுக்கு தனி நாடாக கொடுக்க முடியாது, அவங்க தனியாக இருந்துப்பாங்க. அதாவது பாலஸ்தீனில் இப்போ இருக்கிறதே கம்மியாக தான் இருக்காங்க, முன்னாடி இருந்தவங்களோட பல பேர் வந்து இறந்து போயிருக்காங்க. ஸோ இவங்க எல்லாத்தையும் அப்படி இவங்க வந்து தாக்குதல் நடத்துகிறாங்க, இவங்க வந்து தாக்குதல் நடத்துகிறாங்கன்ட்டு திரும்ப சண்டை போட்டு ஹமாஸை நாங்கள் ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லியே கடைசி வரைக்கும் இந்த போரை கொண்டு போய்
அங்கே இருக்கிற மக்கள் எல்லாத்தையும் கொண்டுட்டாங்கன்னா முழுமையாக அதை வந்து இஸ்ரேல் எடுத்துப்பாங்கல்ல. சரி ஓகே, இவ்வளோ பிரச்சனை நடந்துட்டு இருக்குல்ல இங்கே, ட்ரம்ப் தானே இந்த ஒப்பந்தத்துக்கு காரணமாக இருந்தார். அவர் தானே இதெல்லாம் பேசி முடிச்சு எல்லாமே பண்ணார். மற்ற எகிப்து மற்ற நாடுகள் கூடலாம் பேசி இந்த விஷயங்கள்லாம் எடுத்தார். சரி, அந்த நாடுகளாக இருக்கட்டும் இல்லை ட்ரம்ப்பாக இருக்கட்டும் இதை பற்றி என்ன பேசுகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க 2 பேர் இப்படி தான் சின்ன சின்ன சண்டைகள்லாம் இந்த மாதிரி போட்டிருப்பாங்க. ஆனால் இந்த ரொம்ப பெரிய அளவுக்குலாம் இந்த சண்டை போகல, இந்த விஷயம் வந்து எதுவும் போகல அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே, இப்போ உண்மையாலேயுமே ட்ரம்ப் வந்து ஒரு விஷயம் ஒன்று சொன்னார், அதை நீங்கள் நோட் பண்ணி பாருங்கள். இந்த ஒப்பந்தத்தில் வந்து சீக்கிரமே வந்து நீங்கள் முடிவெடுக்கலைன்னா மிகப்பெரிய ஒரு போர் நீங்கள் வந்து சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, நான் நேரடியாக உங்களை மிரட்டுறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் ட்ரம்ப் சொல்லியிருந்தார் ஒப்பந்தத்துக்கு முன்னாடி. அதாவது ஹமாஸ்க்கு டைம் கொடுத்துருந்தார்ல, அப்போ சொல்லியிருந்தார். சரி ஓகே, இப்போ ஹமாஸ் இவங்க சொல்கிற மாதிரி அடிச்சிருந்தாங்கன்னா இவங்க சும்மா இருந்திருப்பாங்க நீங்கள் நினைக்கிறீங்களா? ஏன்னா ஹமாஸ் வந்து ஒப்பந்தத்துக்கு இன்னும் எதுவுமே சொல்லலை, நீங்கள் சீக்கிரமாக அதுக்கு ஒரு முடிவை சொல்லணும், எனக்கு தேவை அமைதி தான் வேணும் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசினவர். இப்போ இவர் அடித்ததுக்கு, அதாவது ஹமாஸ் அடிச்சிருந்தாங்கன்னா இவர் சும்மா இருந்திருப்பாரா? இப்போ எதுக்கு, அதாவது இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் ஒரு தரப்பினர், அதாவது பாலஸ்தீனில் இருக்கக்கூடிய மற்ற இவர்கள், அதாவது அங்கே பதவியில் இருக்கக்கூடியவங்களா இருக்கட்டும் இல்லை அந்த மக்களுக்காக உதவி செய்கிறவங்களா இருக்கட்டும், அவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தாக்குதலில் வந்து அமெரிக்காவுடைய ஒரு மறைமுகமான சப்போர்ட் ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது தாக்குதல் பண்ணுங்க, நான் வந்து வெளிப்படையாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி தெரியாத மாதிரி தாக்குதல் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி அமெரிக்காவுடைய மறைமுகமான ஒரு சப்போர்ட் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி ட்ரம்ப்புக்கு நிறைய பிரச்சனைகள் இப்போ வெளியே ஓடிட்டு இருக்கு, டேக்ஸ் பிரச்சனை அது இதுன்ட்டு. அவர் கூட இருக்கக்கூடிய கனடா கூட இப்போ பிரச்சனை போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் நைஜீரியா அந்த நாட்டு கூடயும் வந்து பிரச்சனை போயிட்டு இருக்கு. ஸோ நான் இதெல்லாம் பார்த்துக்கிறேன், நீ மறைமுகமாக இந்த நாட்டை போய் தாக்கி அதை சீக்கிரம் அதுக்கான வழி ஏதாவது பாரு அப்படின்னு சொல்லி போட்ட மாதிரி தான் இருக்கு. ஆனால் இதுக்கு முன்னாடியே ஹமாஸுக்கு வந்து ஆயுதங்கள் சப்ளை பண்ணுற அமைப்புகளாக இருக்கட்டும், ஹமாஸ் கூட கூட்டணி, அதாவது ஹமாஸ் கூட இருக்கக்கூடிய நிறைய படைகள் என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, வேணாம் இந்த ஒப்பந்தத்துக்கு வந்து ஹமாஸ் வந்து போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ட்ரம்ப்பும் அப்புறம் மற்ற நாடுகளுடைய அழுத்தமும் அதுக்கப்புறம் அந்த மக்களுடைய நலனும் யோசிச்சு தான் வந்து ஹமாஸ் வந்து இந்த முடிவு எடுத்து இந்த ஒப்பந்தத்துக்கு வந்து ஒத்துக்கிட்டாங்க. அதுலேயும் சில பல திருத்தங்கள்லாம் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க, இந்த பாயிண்ட்ஸ்லாம் எங்களுக்கு கரெக்டாக இல்லை, எங்களுக்கு வேற வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ அந்த நடந்த விஷயம்லாம் ஒரு இதே இல்லாத மாதிரி இவ்வளோ பெரிய இத்தனை நாடுகளுடைய பேச்சுவார்த்தையெல்லாம் நடந்து இப்படி ஒரு ஒப்பந்தம் போடப்பட்டதுக்கு அப்புறமும் திரும்ப இந்த மாதிரி போர் நடந்துட்டு இருக்கு, அங்கே இருக்கிற மக்கள்லாம் இறந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு கவலைக்குரிய விஷயமா தான் இருக்குது. சரி, இங்கே மட்டும்தான் இறந்துட்டு இருக்காங்களா அப்படின்லாம் இல்லை, இந்த போர் நடக்குது அப்படின்னாலே எடுத்தாலே பொதுமக்கள் தான் அதிகமாக இறந்து போகிறாங்க. இப்போ காசா பாலஸ்தீனாக இருக்கட்டும், இப்போ சூடானில் நடந்திருக்க பிரச்சனையாக இருக்கட்டும், அங்கெல்லாம் பல பேர் வந்து என்ன இங்கே கூட வந்து ஏதோ ஒரு காரணம் தெரியுது எதுக்கு சொல்கிறாங்க, என்ன பேர் சொல்லி சொல்கிறாங்கன்ட்டு. அங்கெல்லாம் என்ன ரீசனே தெரியல, நம்ம திடீர்னு எதிர்பார்க்காத நேரத்தில் திடீர்னு வந்து அங்கே தாக்கிட்டு இருக்காங்க, அங்கே இருக்கிற மக்களை சுட்டு கொண்டுட்டு இருக்காங்க. இவ்வளோ, அதாவது உலகத்தில் வந்து நிறைய இடத்துல போர் நடந்துட்டு இருக்கு. எல்லா இடத்துலையுமே அதிகமாக பாதிக்கப்படுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுமக்கள் தான் பாதிக்கப்படுறாங்க. ஆனால் இது அவங்க பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கும் போது அந்த நாட்டுடைய பிரதமராக இருக்கட்டும், அந்த நாட்டுடைய அதிபராக இருக்கட்டும், யாராக இருந்தாலுமே வந்துட்டு ஒவ்வொரு நாட்டில் இருக்கக்கூடியவங்களும் அதை யோசிக்கணும். நம்ம மக்கள் இறந்துட்டு இருக்காங்க, நம்மளை எடுத்து முன்னாடி ஒரு பதவியில் உட்கார வச்சிருக்காங்க, அந்த மக்கள் வந்து இறந்துட்டு இருக்காங்க அப்படிங்கும்போது அதுக்கான ஒரு நடவடிக்கையை எடுத்து அதை நிறுத்துறதுக்கு தான் பார்க்கணும். இன்னுமே வந்து பாலஸ்தீனை கைப்பற்றணும் அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் வந்து தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க. ஸோ இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது எல்லாமே கீழே வந்து கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இது உங்களுக்கு தெரியும்ல, இதை வச்சு நிறைய பேர் வந்து இது ஹமாஸ் சைடு தப்பு அப்படின்னு வந்து நீங்கள் சொல்லுவீங்க, ஹமாஸ் தான் காரணம், ஹமாஸ் இருக்கிற வரையும் வந்து மக்களுக்கு வந்து சேஃபே இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. ஆனால் இப்போ வரையும் ஹமாஸ் என்னதான் ஒரு தீவிரவாத படை அப்படின்னு சொல்லி சொன்னாலுமே அங்கே அந்த ஹமாஸ் இல்லை அப்படின்னா இந்நேரம் எப்போவோ, அதாவது 2 வருஷமாக அந்த போர் நடந்துட்டு இருக்குல்ல, எப்போவோ வந்து ஃபுல்லாக அங்கே இருக்கக்கூடிய பாலஸ்தீன் மொத்தமாக இஸ்ரேல் கைக்கு போயிருக்கோம். அதுதான் உண்மை. சரி ஓகே, இல்லை இது இஸ்ரேல் மேலே தான் தப்பு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதையும் வந்து கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள்.